வணக்கம். பிக் மை ஸ்டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பங்குச்சந்தைகள்ல ட்ரேடிங் நடக்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான புது விதியை பத்தி தான் நாம விளக்கமா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம பங்குச்சந்தையில நாய்ஸ், அதாவது இரைச்சல் அப்படின்னு ஒரு வார்த்தைய அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா இந்த அதிவேகமான ட்ரேடிங் உலகத்துல அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? இங்க தான் இந்த ஆர்டர் டு ட்ரேட் ரேஷியோ, அதாவது ஓடிஆர் உள்ள வருது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நிஜமா நடக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எத்தனை ஆர்டர்கள் தேவையில்லாம போடப்படுது, மாத்தப்படுது, இல்லனா கேன்சல் செய்யப்படுதுன்னு கணக்கு போடுறது தான் இது. இந்த ரேஷியோ ரொம்ப அதிகமா இருந்தா அதுதான் மார்க்கெட்டோட இரைச்சல்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்ல அப்படி என்னதான் பிரச்சனை? எதுக்காக இந்த புது மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு தேவை வந்துச்சு? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ஓடிஆர் விதிகள் ஒரு நல்ல காரணத்துக்காக தான் கொண்டு வரப்பட்டது. அதாவது தேவையில்லாம ஆயிரக்கணக்கான ஆர்டர்களை போட்டு சிஸ்டத்தை திணறடிக்கிறதையும் சந்தையில தில்லுமுள்ளு வேலைகள் நடக்கிறதையும் தடுக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஆனா இதிலிருந்து ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, கடைசியா ட்ரேடான விலையிலிருந்து வெறும் 0.75% வித்தியாசத்துக்குள்ள நீங்க ஆர்டர் போட்டா மட்டும்தான் அபராதத்திலிருந்து தப்பிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, அது எவ்ளோ ஒரு சின்ன ரேஞ்ச். இந்த மாதிரி ரொம்ப குறுகிய ஒரு வரம்பு வச்சிருந்ததால நேர்மையா ட்ரேட் பண்றவங்க கூட, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ், மார்க்கெட்க்கு பணப்புழக்கத்தை கொடுக்கறவங்க கூட தேவையில்லாம அபராதம் கட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. குறிப்பா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் மாதிரி ரொம்ப வாலடைலா இருக்கிற இடத்துல இது ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துச்சு. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா நம்ம ரெகுலேட்டர்ஸ் ஒரு புதிய கட்டமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து அமலுக்கும் வந்தாச்சு. இப்போ வந்திருக்கிற இந்த மாற்றம் உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல அந்த பழைய ரொம்ப இறுக்கமான 0.75% பேண்டை எடுத்துட்டு ட்ரேடர்ஸ்க்கு ஏகப்பட்ட சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான பாயிண்டே இதுதான். அந்த ரேஞ்சை இப்போ +or-40% வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய வித்தியாசம். ட்ரேடர்ஸ் இப்போ அபராதத்தை பத்தி பெருசா கவலைப்படாம செயல்பட இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? ஓகே, இந்த விதி மாற்றத்தால உண்மையிலே யாருக்கு அதிகமா லாபம் கிடைக்கும்? சந்தையோட இந்த பகுதிகள்ல எந்த மாற்றமும் இல்ல. அதை இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதனால யாருக்கு அதிக நன்மைன்னு கேட்டீங்கன்னா, சந்தேகமே இல்லாம மார்க்கெட் மேக்கர்ஸ், அல்கோரித்மிக் ட்ரேடர்ஸ், அப்புறம் மார்க்கெட்டுக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கற பெரிய ட்ரேடர்ஸ்க்கு தான். ஏன்னா இவங்க தான் சந்தைய சுமூகமா இயங்குறதுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, டெசிக்னேட்டட் மார்க்கெட் மேக்கர்கள் அல்காரிதம் மூலமா போடுற ஆர்டர்களுக்கு ஓடிஆர் கணக்கீட்டிலிருந்து முழு விலக்கு கொடுத்திருக்காங்க. இது அவங்கள இன்னும் தைரியமா அதிகமா பங்கெடுக்க வைக்கும். அப்போ இந்த புது சலுகைகள் மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருமே பொருந்துமா? இது ஒரு நியாயமான கேள்விதானே? ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதற்கான பதில் இல்லை என்பதுதான். இந்த மாற்றங்கள் ரொம்ப குறிப்பிட்டதா ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ், கேஷ் மார்க்கெட் நிலைமை என்ன? அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதே பழைய 0.75% சிஸ்டம் தான் இன்னமும் தொடருது. சரி, இவ்ளோ டெக்னிக்கலா பேசுறோமே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளரா இருக்கிற உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? மொத்தத்துல இதோட நோக்கமும் ஒரு சமநிலைய உருவாக்குவதுதான். ஒரு பக்கம் சந்தைய இன்னும் திறமையா நல்ல பணப்புழக்கத்தோட இயங்க வைக்கணும். அதே சமயம் தப்பான நடைமுறைகள் நடக்காமலும் பாத்துக்கணும். இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். சரி, இதனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு மார்க்கெட்ல பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி அதிகமா இருந்தா அது நம்மள மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் உட்பட எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதனால நமக்கு நியாயமான விலை கிடைக்கவும், ட்ரேடிங் எந்த தடையும் இல்லாம சுமூகமா நடக்கவும் இது உதவும். கடைசியா இந்த மாற்றம் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு பக்கம் புது புது ட்ரேடிங் டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் சந்தையோட ஸ்திரத்தன்மையை நம்ம காப்பாத்தணும். இது ரெண்டுக்கும் நடுவுல ரெகுலேட்டர்ஸ் எப்படி ஒரு சரியான பேலன்ஸை கொண்டு வராங்கங்கிறது தான் இப்போதைய மிகப்பெரிய சவால். எப்பொழுதும் போல ஒரு முக்கியமான விஷயம், பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சுக்கோங்க. இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு மிக்க நன்றி.